ஆங்கிலேய புத்தாண்டு தினமான ஜனவரி 1 அன்று கோயில்களை திறந்து வைத்து நள்ளிரவு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் கடவுள் தரிசனம் செய்வது இந்தியாவில் பல கோவில்களில் நடைமுறையில் உள்ளது. இது வேத நாகரிகத்துக்கும் ஆகம விதிகளுக்கும் எதிரானது. புத்தாண்டு பிறக்கும் போது கடவுளை வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் மனநிறைவுடனும் வெற்றிகளை நோக்கி பயணிக்கலாம் என்பதால் புத்தாண்டு வழிபாடு முறை பரவலாகவே இருக்கிறது. மேலும் நள்ளிரவு பூஜைகளை தவிர்த்துவிட்டு அதிகாலை வேளையில் குளித்து அருகில் இருக்கும் கோவில்களில் சூரிய உதயத்தின் போதே சிறப்பு பூஜைகள் நடத்தலாம். நம்முடைய கலாச்சாரப்படி சூரியன் உதயமாகும் நேரமே ஒரு நாளின் தொடக்கம் என்பதால் ஜனவரி 1 காலை 6:30 மணியளவில் சூரியன் உதயமாகும் நேரத்தில் வழிபடலாம். வீட்டிலேயே வழிபட விரும்புபவர்கள் மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளுடன் அரிசி, பருப்பு, வெல்லம், நகை, பணம், பூ, புத்தகங்கள் உள்ளிட்ட விருப்பமான பொருட்களை வைத்தும் வழிபடலாம். பொதுவாக வீட்டில் கடவுள் சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது. ஏனென்றால் கடவுள் சிலைகளுக்கு தினசரி பூஜை செய்ய வேண்டியது அவசியமாகும். இதனாலேயே கடவுள் உருவச் சிலைகளுக்கு பதிலாக கடவுளரின் படங்களை வைத்து வணங்குவார்கள். விநாயகரே முழுமுதற் கடவுள் என்பதால் மற்ற அனைத்து கடவுளையும் வணங்குவதற்கு பதில் விநாயகர் படத்தை வைத்து வழிபடலாம். பாலராமர், பாலகிருஷ்ணர், பாலமுருகன் உள்ளிட்ட குழந்தை கடவுளரின் படம் ஏதுவாக இருந்தாலும் வைத்து வணங்கலாம். இது குழந்தை வரம் அள்ளித்தரும். ராஜ அலங்கார முருகரின் படத்தினை வைத்து வணங்கலாம். அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறவும் அரசு வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களும் அரசியலில் முன்னேற துடிப்பவர்களும் வணங்க வேண்டிய கடவுள் ராஜ அலங்கார வடிவத்தில் இருக்கும் முருகரே. சக்தியுடன் இருக்கும் சிவபெருமான் மற்றும் ராதையுடன் இருக்கும் குழலூதும் கிருஷ்ணரின் படம் ஆகியவற்றை புத்தாண்டில் வணங்கினால் குடும்ப வாழ்க்கையில் பலம் கிடைக்கும். சிவபெருமான் பார்வதியுடனும் பிள்ளையார் மற்றும் முருகனுடனும் குடும்பத்துடன் இருக்கும் படத்தை வைத்து வணங்கலாம். இதுவே எல்லா வடிவங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தது. தனது மனைவியான சொர்ண தேவதையை அணைத்தவாறு தன் மடியில் அமர்த்தி அருள்பாலிக்கும் சொர்ண பைரவரின் படமும் வீடுகளில் வைத்து வணங்கத்தக்கதே. ராமர், சீதை, லட்சுமணன் இவர்களுடன் கூடிய அனுமனின் படமும் சிறப்பானதே. பஞ்சமுக அனுமன் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித் தருபவர். அனுமனின் படம் வைத்தால் அதனுடன் ராமனின் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும். கோவணம் கட்டிய முருகப்பெருமானின் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது. கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனின் படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம், கொடூர பார்வை உள்ள உருவம், தவம் செய்யும் மற்றும் தலைவிரி கோலங்களில் உள்ள சாமி படங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது. இது மட்டுமில்லாமல் உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.